அனைவருக்கும் வணக்கம். குடல் புழுக்கள் இதில் முதன்மையானது இந்த கீரிப்பூச்சின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்னதாக வெள்ளையாக இருக்கும். இது நிறைய கொத்து கொத்தாக ஆசன வாயில் இது வெளியில் வரும். ரொம்ப குடையிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். குழந்தைகள்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க. பெரியவங்களும் பொது இடங்களில் அது சிரமத்தை கொடுக்கக்கூடிய வகையில் அரிப்புத்தன்மை உண்டாக்குறதுனால சிரமப்படுவாங்க. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்குதுன்னு அவங்களால நம்ப முடியுமா? சாதாரண கீரிப்பூச்சி சர்க்கரை சாப்பிட்டா வரும்பாங்க, அப்புறம் சாக்லேட் சாப்பிட்டா வரும்பாங்க, கேக் சாப்பிட்டா வரும்பாங்க. இதெல்லாம் சரியான ஒரு கருத்து அல்ல. ஆங்கில மருத்துவம் அல்லது சித்த மருத்துவம், ஹோமியோபதி மருத்துவம் என்னென்னமோ இருக்குது. எல்லா மருத்துவங்களும் போட்டு வாங்கிறது தான் அதனுடைய அடிப்படை கொள்கை அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். ஒரு பொருளை உபயோகிப்பதன் மூலம் ஒரு வினை ஆகும். அந்த வினையில் சரி பண்ணுறதுக்காக ஒரு மருந்து கொடுப்பாங்க, தோற்றுவிச்சு அப்புறம் சரி பண்ணுறது. இதுதான் வைத்திய முறை. கீரிப்பூச்சி உருவாவதற்கு, அதாவது குடல் புழுக்களில் கீரிப்பூச்சின்னு அந்த வெள்ளை வெள்ளையாக இருக்கும், அது உருவாவதற்கு முதல் காரணி பூவன் வாழைப்பழம். இதை சாப்பிட்டு தொடர்ந்து 4 நாள் ஒரு பழம் சாப்பிட்டா போதும். 3ஆவது நாளே உங்களுக்கு ஏகப்பட்ட புழுக்கள் வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஒரு அற்புதமான இது செயலாற்றக்கூடிய ஒரு ஆற்றல் மிகுந்தது தான் இந்த பூவன் பழம். இது விலை குறைவாக கிடைப்பது மட்டும் இல்லாமல் ரொம்ப இனிப்பாக இருக்கிறதுனால எல்லோரும் விரும்பி சாப்பிட்டுட்டு அடுத்த நாள் அவதிப்பட்டுருப்பாங்க. ஆனால் இதனால தான் வந்ததுங்கிறது தெரியாது. பொதுவாக ஒரு வாழை மட்டையை எடுத்து மண்ணில் புதைச்சி வச்சுட்டு ஒரு 4 நாள் கழித்து பார்த்திங்கன்னா அந்த வாழை மட்டையிலேருந்து ஏகப்பட்ட புழுக்கள் உற்பத்தியாகி வெளியில் வரும். வாழை மட்டையிலேயே தான் அந்த புழுக்கள் உள்ளே இருக்கும். மண்ணில் புதைத்து வைக்கும் பொழுது அந்த வாழை மட்டையை அழுகி போய் கருப்பு கலரில் வரி வரியாக போட்ட ஒரு புழு வரும். அது வேறு எங்கேயும் பார்க்க முடியாது. இப்படி செய்வதன் மூலம் மட்டுமே அந்த புழு உற்பத்தி ஆகும். அதுபோல் தான் கீரிப்புழுங்கிறது வாழைப்பழத்தினால தான் உருவாகக்கூடியது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. சரி, வாழைப்பழம் சாப்பிட்டா கீரிப்புழு வருது, இதில் என்னடா அரசியல் இருக்குது பின்னாடி பெருசா அப்படின்னு சொல்கிறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெரும்பாலும் எல்லா சித்த மருத்துவம், ஆங்கில மருத்துவம், அதுபோக ஹோமியோபதி, எந்த இது பார்த்தாங்கன்னா இந்த பூவன் வாழைப்பழத்தை பழங்களை சாப்பிடுங்கன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் ஞாபகம் வரப்போகிறது பெரும்பாலும் பூவன் வாழைப்பழம் தான். அது எதுக்காக சாப்பிட சொல்கிறதுன்னா, இந்த புழுக்கள் உற்பத்தி ஆகும். அப்போ புழுவுக்கு ஒரு மருந்து தயாரித்து ரெடியாக ஏற்கனவே வச்சுருப்பாங்கள்ல, அதை விற்றுருவாங்க. சின்ன பாட்டில் 50 ரூபா 60 ரூபான்னு இருக்குது. ஒரு 4 ml 5 ml இருக்கும். அது 50 ரூபா 60 ரூபாய்க்கு விற்றுருவாங்க. இப்போ அதை சாப்பிட சொல்லி அறிவுறுத்தி அந்த வியாபாரத்தை தயாரித்து வச்சு அவங்க அதில் ஒரு செயலை செய்ய வச்சு அதன் மூலம் பலனை அடையிறது, அவங்கள மருந்தை வாங்க வைக்கிறது. இதுதான் அதில் இருக்கிற பின்னாடி இருக்கிற அரசியல். ஆங்கில மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஒருத்தனை ஓட சொல்ல வேண்டியது, குறுக்க ஒரு காலை விட்டு தடுக்கி விட்டு விழ வைக்க வேண்டியது, அப்புறம் கை முறிஞ்சு போகும். அப்போ அதுக்கு பிறகு மாவு கட்டு போட்டு இதுதான் உனக்கு மருத்துவம்னு சொல்ல வேண்டியது. இப்போ அந்த தடுக்கி விடுறத தான் காரணங்கிறது இந்த ஆங்கில மருத்துவம் சொல்லாது. அதாவது கவனமாக போ, கீழே விழுந்தீங்கன்னா கை முறிஞ்சு போயிடும், அப்புறம் வைத்தியம் பண்ண வேண்டியது வரும் அப்படிங்கிறது ஆங்கில மருத்துவம் சொல்லவே சொல்லாது. வருமுன் காப்போம்னு ஒரு திட்டம் கூட கொண்டு வந்தாங்க. அந்த பெயர் பொருத்தம் இந்த வைத்திய முறைக்கு தான் பொருந்தும். அப்போ இவங்க வருமுன் உருவாக்கி பின்னாடி மருந்து வியாபாரம் பண்ணுறது தான் இந்த அரசியல்ன்ட்டு நான் இப்போ உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கிறேன். அதனால் பூவன் பழத்தை சாப்பிடுங்கன்னு கூவினாங்கன்னா, அப்படியே சாப்பிட்றான்னு போட்டு நீங்கள் அதை தவிர்த்தரணும். அப்புறம் சில பேர் கமெண்டில் ஓடுவாங்க, நான் சரி 10 வருஷமாக டெய்லி ஒரு வாழைப்பழம் சாப்பிட்டுட்டு வர பூவன் பழம், எனக்கெல்லாம் ஒன்றும் வரலையாம். இது மனுஷனுக்கு தான் நான் இப்போ சொல்லிகிட்ருக்கிறேன். இது நோய் இல்லாதவர்களுக்கு உடனடியே இந்த புழுக்கள் உருவாகும். உடம்புல நோய் இல்லாதவங்களுக்கு. உடம்பு முழுக்க நோய் இருந்ததுன்னா அந்த புழுக்களும் கூட உற்பத்தி ஆகாது. அந்த புழுக்களுக்கு தெரியும், இது ஒரு நாத்தம் பிடிச்ச உடம்பு, இங்கே போய் நம்ம எப்படி உயிர் வாழ்கிறது, சேச்சே இது உடம்பு முழுக்க நோய் உள்ள உடல், இதிலெல்லாம் நம்ம மனுஷன் வாழ்வானா அப்படின்ட்டு புழுக்கள் நினச்சிட்டு அங்கே உற்பத்தி ஆகாது. பெரும்பாலும் ஒரு 4 நாளைக்கு குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு வாழைப்பழம் கொடுத்து பாருங்கள், இது நடக்குதா இல்லையான்ட்டு உங்களுக்கு தெரியும்.
அப்புறம் பையன் அம்மா அம்மான்ட்டு கத்துவான். அதனால் இந்த உண்மைகளெல்லாம் தெரிஞ்சுக்குங்க. எது எதில் என்னென்ன விஷயங்கள் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வாழ்க்கை வந்து செழுமையாக இருக்கும். இப்போ தேன் வாழை இருக்குது, செவ்வாழை இருக்குது, மோரிஸ் வாழைன்னு சொல்லுவாங்க, பச்சை வாழை. இதிலெல்லாம் வந்து அந்த புழுக்கள் உற்பத்தி ஆகுது. ஒன்லி பூவன் பழம் சாப்பிடுவதன் மூலமாகத்தான் இது பெருமளவில் உற்பத்தி ஆகும் இந்த புழுக்கள். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு வாரத்தில் ஒரு நாள் ஒரு பழம் சாப்பிட்டா போதும். மற்ற நாட்களில் வேறு வெரைட்டி வாங்கி சாப்பிட்டு பழகுங்க. இந்த மாதிரி தினசரி பூவம்பழத்தையே எடுத்துகிட்டு இருந்தால் அப்புறம் கையில் இருக்கிற 10 விரல்கள் பத்தாது, அந்த அளவுக்கு கஷ்டமாகி போயிடும். அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு இந்த உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டால் நினைவில் வச்சு குழந்தைகளுக்கெல்லாம் வந்து அதை தெரியப்படுத்தணும். சின்ன குழந்தையிலேருந்து பல விஷயங்களை சொல்லி வளர்க்கணும். நம்ம அதெல்லாம் சரி நம்மளே மலமாடுகளாட்டு இருக்கிறோம், அப்புறம் எங்கே குழந்தைகளை நம்ம நல்ல விதமாக வளர்த்த முடியும் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு, இதுபோல் நம்ம வந்து பகடைக்காயாக பயன்படுத்தி இந்த மருத்துவத்துறையெல்லாம் நம்ம வச்சு வேறு ஒரு கமாடிட்டியாக நம்மளை பயன்படுத்தி வியாபாரத்தை செஞ்சிட்ருக்குறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு இடம் கொடுக்காமல் நம்ம விழிப்போடு நடந்துக்கணும்னு சொல்லி, இது போன்ற ஒரு சிறப்பான கருத்தோட, உண்மையான கருத்தோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.